உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதனால் இந்தியாவுக்கு கிடைக்கப் போகும் பொருளாதார லாபங்கள் என்னென்ன என்பது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் வினோதினி. வணக்கம் நேயர்களே. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் தானே போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கு. இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நம்ம அசால்ட்டாக இருந்துட முடியாது. ஏன்னா கடந்த 3 மாதங்களாக நாம் வாங்கியிருக்கக்கூடிய அடி எப்படி கச்சா எண்ணெய் விலை, பெட்ரோல் டீசல் கட்டணம், விலைவாசி, இந்திய ரூபாயோட மதிப்பு அப்படின்னு எல்லாத்தோடையும் சம்மந்தப்பட்ட விஷயம்தான் இந்த போர் நிறுத்தம். அமெரிக்கா, ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில கடந்த 3 மாதங்களுக்கும் மேலா நடந்த சண்டையினால உலக நாடுகள் எல்லாமே பெரும் கவலையில இருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஹார்முஸ் நீரிணை தான். நம்ம பார்த்தோம்னாலே தெரியும், ஈரான் மற்றும் ஓமனுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு குறுகிய கடல் பாதை தான் இந்த ஹார்முஸ் நீரிணை. இதோட அகலம் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 33 கிலோமீட்டர் மட்டும்தான். ஆனால் இதுதான் உலகத்தில் நடக்கக்கூடிய கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு தேருக்கு அச்சாணி மாதிரி அப்படின்னே சொல்லலாம். இதை நம்பி தான் பெரும்பாலான கச்சா எண்ணெய் வர்த்தகம் நடைபெறுது. ஆக இந்த நீரிணை முடக்கப்பட்டதால தான் இந்தியா உள்பட உலக நாடுகள் முழுக்க கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய முடியாம கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. அப்படி கஷ்டப்படும் நாடுகள்ல முதன்மையான ஒரு நாடு அப்படின்னா நம்ம இந்தியா தான். இதுல பாத்தீங்கன்னா ஏன் நமக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு அப்படின்னா, இந்தியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெயில 88% வெளிநாடுகள்ல இருந்து தான் நம்ம இறக்குமதி செய்யறோம். அதே போல இந்தியா இறக்குமதி செய்யக்கூடிய கச்சா எண்ணெயில 41% இந்த ஹார்முஸ் நீரிணை வழியாக தான் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி நாம வாங்கக்கூடிய LNG எரிவாயுவில் 55% ஹார்முஸ் நீரிணை வழியாக தான் நமக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய LPG சிலிண்டர் எரிவாயுவில் 88% ஹார்முஸ் நீரிணை வழியாக தான் நமக்கு கிடைக்குது. LNG, LPG அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். LNG அப்படின்னா லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ், LPG அப்படிங்கிறது லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். ஒன்று திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு, இன்னொன்று திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு. ரெண்டுமே திரவமாக்கப்பட்ட எரிவாயு தான். இந்த திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு அப்படிங்கிறது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய இயற்கை எரிவாயு கிணறுகள்ல இருந்து நேரடியாக தோண்டி எடுக்கப்படுது. அதுவே நம்ம லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், பெட்ரோலிய எரிவாயு அப்படிங்கிறது எதுல இருந்து பிரித்து எடுக்கப்படுது அப்படின்னா கச்சா எண்ணெயிலிருந்து பிரித்து எடுக்கப்படுது. இந்த இயற்கை எரிவாயு, திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை நம்ம சாதாரணமா இப்போ பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னா நம்ம சிலிண்டர்கள் அடைச்சு சமையலுக்கு பயன்படுத்துறோம். இதுவே இயற்கை எரிவாயு அப்படிங்கிறது பெரிய பெரிய டேங்கர் கப்பல்களை இயக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் மின்சார ஆலைகளாக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய தொழிற்சாலைகளை இயக்கிறதுக்கெல்லாம் அது பயன்படுது. சரி, இந்த அமைதி ஒப்பந்தத்தில் அப்படி என்னதான் இருக்கு? அதாவது அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கும் இடையில முடிவாகி இருக்கக்கூடிய இந்த அமைதி ஒப்பந்தத்தில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இவங்களுக்கு இடையில மட்டும் இல்லாம லெபனான் கூடயும் இனிமே சண்டை கிடையாது அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, ஈரான் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஈரான் ஹார்முஸ் நீரிணையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமெரிக்கா அந்த ஹார்முஸ் நீரிணையை முற்றுகையிட்டாங்க அவங்க படையை வச்சு. அதனால பல பிரச்சனை நமக்கு வந்துச்சு. ஓமன் கடற்பகுதியிலலாம் நம்ம கப்பல்கள் போனப்ப அமெரிக்க படை நம்மளை தாக்குனாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. நம்மளால கச்சா எண்ணெயை அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியல. ஈரான் முற்றுகையிட்டப்ப கூட அவங்க நட்பு நாடுகளுக்கு மட்டும், குறிப்பாக இந்தியாவுக்கும் கூட அவங்க விலக்கு கொடுத்திருந்தாங்க. நம்மளால ஓரளவுக்கு கச்சா எண்ணெயை வாங்க முடிஞ்சது. ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த வழியாக வரக்கூடிய ஓமன் கடல் பகுதியிலே வரக்கூடிய எல்லா கப்பல்களையுமே அடிச்சாங்க. அந்த கடல் வழி முற்றுகை நீக்கப்படும் அப்படின்னு இந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல ஹார்முஸ் வழியா கப்பல்களை இனி இயக்கலாம். இனிமே எந்த கட்டுப்பாடும் கிடையாது, ஃப்ரீயா இயக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல அமெரிக்க ராணுவம் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து வெளியேறும் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்போ ஈரான் பிற நாடுகளுக்கு எண்ணெய் அவங்களோட தான், ஈரானோடது தான். ஆனால் அவங்க எண்ணெயவே பிற நாடுகளுக்கு விற்பனை செய்யணும் அப்படின்னா கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கு, பொருளாதார தடைகள் இருக்கு. அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலகம் அவங்களுக்கு அவ்வளோ தடைகள் விதிச்சிருக்காங்க. அதனால கடுமையாக அவங்களுடைய வருவாய் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. கடுமையான பொருளாதார சரிவுகளையும் அவங்க எதிர்கொண்டாங்க ஈரான், இந்த போருக்கு அப்புறமும் அதுக்கு முன்னாடியும் கூட. ஆனால் இதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வர்த்தகம் அதன் மீது விதிக்கப்பட்ட தடை நீக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல இப்போ அமெரிக்கா ஈரானுடைய 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கி வச்சிருக்காங்க.
அதை வந்து நாங்கள் விடுவிச்சிருவோம் அப்படின்னு இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே போல் ஈரானு வந்து ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் நிபந்தனைகள்லாம் விதிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து நீங்கள் முடக்கி வச்ச சொத்துக்கள்லேருந்து பாதியவாச்சும் நீங்கள் வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி, இப்போவே நீங்கள் விடுவிச்சாதான் வந்து நாங்கள் வந்து போர் நிறுத்தம் சம்மந்தமாக நாங்கள் வந்து இறுதி முடிவை எட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹார்முஸ் நீரிணையில் உள்ள கட்டுப்பாடுகளை வந்து நீங்கள் முழுமையாக நீக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, ஈரானுக்கும் வந்து அமெரிக்கா சில இதை சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ண ஓகே, ஆனால் நீங்கள் வந்து சில விஷயங்கள் எங்களுக்காக பண்ணணும் அப்படின்னு. என்னென்ன அப்படின்னா, அணு ஆயுதம் வந்து நாங்கள் தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் உறுதியளிக்கணும். அதே போல் யுரேனியம் சுத்திகரிப்பை வந்து தற்காலிகமாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புதிதாக அணுசக்தி மையங்களை வந்து துவங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈரானுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமா இந்த ஒப்பந்தம் பத்தி அறிவிப்பு வந்த உடனேயே ஒரே நாள்லயே வந்து பிரெண்ட் மற்றும் அமெரிக்க கச்சா எண்ணெயுடைய விலையானது 5% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்திய பங்குச்சந்தையினை வந்து சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1100 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்திருக்கு. அதே போல் நிஃப்டி வந்து 335 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்திருக்கு. இனிமே வந்து என்னென்ன இந்தியாவுக்கு இதனால என்னென்ன வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பெட்ரோல் டீசல் விலை வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி சரியான விலையில சமையல் சிலிண்டர் வந்து கிடைக்கிறதுக்கு இனி வாய்ப்பு இருக்கு. இப்போ எரிபொருள் விலை குறையுது அப்படின்னாலே என்ன நம்மளுக்கு வந்து லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, காய்கறி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களோட விலையும் குறையும். ஏன்னா வந்து இப்போ ஒரு காய்கறியை கொண்டு வரதுக்கு லாரி இந்த மாதிரி போக்குவரத்து வந்து ரொம்ப அவசியம். அதுக்கு வந்து டீசல் உள்ளிட்ட எரிபொருள் தேவை. இப்போ கச்சா எண்ணெயிலிருந்து தான் அதை எடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம அங்கேருந்து கச்சா எண்ணெய் வர்றதுக்கு தாமதமாகுது அப்படின்னா எரிபொருளுடைய விலை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உயரும். அப்படிங்கிறப்ப அங்கேருந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி உணவுப் பொருட்களோட விலையும் அதிகரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இனிமே வந்து அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இதனால என்னென்ன துறைக்கு லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, விமானத்துறைக்கு லாபம். ஏன்னா எரிபொருள் விலை குறைஞ்சது அப்படின்னா அவங்களுக்கும் லாபம். அதே மாதிரி பெட்ரோல் கெமிக்கல்ஸ் துறைக்கும் லாபம். அதே போல சரக்கு வண்டிகள் கப்பல்களை இயக்கக்கூடிய ஆகிறதுக்கான அந்த செலவும் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து உரம் தயாரிப்பு, உரத்தை தயாரிக்கிறதுக்கு என்னென்ன மூலப்பொருட்கள் தேவையோ அதுக்கான விலையும் வந்து குறையும். அதே போல தொழிற்சாலைகள் இதுல வந்து அதுக்கான ஆற்றல் செலவு, அதாவது எரிபொருள் செலவு, அதை இயக்கிறதுக்கான செலவு குறைஞ்சு நமக்கு வந்து உற்பத்தி வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வீடு லோன், கார் லோன், பிசினஸ் லோன்களுக்கான வட்டி விகிதம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக இதெல்லாம் தான் வந்து நமக்கு இந்த ஒப்பந்தத்தால் இந்தியா அடையக்கூடிய லாபம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இந்தியா வந்து இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியா விவசாயத்துக்கு தேவையான உரங்களை வந்து வெளிநாடுகள்ல இருந்து தான் அதிகம் இறக்குமதி செய்யுது. அப்படிங்கிறப்போ ஹார்முஸ் கடல் வழிப்பாதை வந்து இப்போ திறக்கப்படுறதால உரங்கள் வந்து எந்தெந்த தடையும் இல்லாமல் இந்தியாவுக்கு வரும். இதனால விவசாயிகளுக்கான செலவும் குறையும் அப்படின்னு பார்க்குறோம். ஆக ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில ஏற்படக்கூடிய இந்த போர் நிறுத்தத்தினால மற்ற நாடுகள் எந்த அளவுக்கு பயனடைகிறாங்களோ இல்லையோ, இந்தியாவுக்கு அதிக லாபம் இருக்கு அப்படின்னே பார்க்கலாம். உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு? பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.